இதற்கு முன்னர் இங்கே வந்து இதே இடத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்கூட்டம் போட்டார்களாம். இவ்வளவு நேரம் நான் பேசுகின்றேனே, கண்ணியத்துக்கு ஏதாவது குறைவு இருக்கிறதா? அவதூறு சொற்களை நாங்கள் பயன்படுத்தினோமா? ஒருமையில் யாரும் நான் பேசினோமா? இல்ல பெண்களை தான் இழிவுபடுத்தினோமா? எங்களை பற்றி பேச என்னடா அருகதை இருக்கிறது? என் தலைவனை பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது? அதான் வெக்கம், மானம், சூடு, சொரணை இது இருக்கிறவங்க பேச மாட்டாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனைவியாருக்கும் துணைவியாருக்கும் இணைவியாருக்கும் இலக்கணத்திலே அர்த்தத்தை கண்டுபிடித்த ஒரு கட்சியினுடைய தலைவரை சார்ந்த கட்சி. இன்று நானெல்லாம் வருகிறேனே எளிய பின்னணியில் இருந்து, ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து நானெல்லாம் டிவியில வருகின்றேனே. உங்களுக்கு என்ன தெரியும்? நான் கேட்கின்றேன். எப்படி எங்களை வீழ்த்து போகின்றீர்கள்? நான் கேட்கின்றேன். வீழ்த்தி பாருங்கள் என்று கேட்கின்றேன். இன்னும் ஒரே ஒரு முறை நீங்கள் இந்த தமிழகத்தை ஆட்சியை பிடித்து பாருங்கள். நான் கேட்கின்றேன். உங்களுக்கு என்ன தெரியும்? நான் கேட்கின்றேன். பதில் உண்டா? இதற்கு முன்னர் இங்கே வந்து இதே இடத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்கூட்டம் போட்டார்களாம். இவ்வளவு நேரம் நான் பேசுகின்றேனே, கண்ணியத்துக்கு ஏதாவது குறைவு இருக்கிறதா? அவதூறு சொற்களை நாங்கள் பயன்படுத்தினோமா? ஒருமையில் யாரும் நான் பேசினோமா? இல்ல பெண்களை தான் இழிவுபடுத்தினோமா? ஏனென்று சொன்னால் எங்கள் தலைவன் எவ்வளியோ தொண்டன் எவ்வளி, அவ்வளவுதான். எங்கள் தலைவர் எங்களுக்கு அதைத்தான் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். பேச தெரியாமல் அல்ல, பேசக்கூடாது என்பதற்கு. பேசி பேசியே நாட்டை பாழாக்கியவர்கள் அவர்கள். இல்லை என்று சொன்னால் காமராஜரை அவர் உயிரோடு இருக்கும் வரை வீழ்த்தி இருக்க முடியாது. அவரும் கொஞ்சம் அசால்ட்டா விட்டுட்டாரு நினைக்கிறேன். காமராஜர் வாழ்ந்த மண்ணில் காமராஜரை போல் இவர் இருப்பார், எங்கள் தலைவர் இருப்பார். காமராஜர் என்றால் ஒருவர் தான், அவர் போல் வர முடியாது. அதே போன்றுதான் தளபதி என்பதும் ஒருவர் தான். அது நாளைய வரலாறு சொல்லும். உங்களுக்கு கொள்கை இருக்கிறதா? இதுதான் எங்க கொள்கை. இதுதான் கொள்கை. ஸ்டேஜ்ல கரெக்டா நிக்கிறாங்களா? இங்க டீ கடை வச்சிருக்கிறவங்க எவ்வளவோ அரசியல் கூட்டங்களை பார்த்திருப்பாங்க. கரெக்டா ஆர்டர் படி வந்தாங்களா? இதுதான் கட்டுப்பாடு. அடுக்குமொழி வசனங்களையும் ஆபாச வார்த்தைகளையும் பேசி தேர்தல் நேரத்திலே ஓட்டுகளுக்கு நோட்டுகளை கொடுத்து சந்தையிலே ஆடுகளை பிடிப்பது போல் மாடுகளை பிடிப்பது போல் ஆட்சியையும் பிடித்து இவ்வளவு நாட்கள் 60 ஆண்டு காலம் இந்த மக்கள் தலையில் வரிச்சுமையை ஏற்றிய கயவர்களிடம் இருந்து இந்த நாட்டையும் நம் வீட்டையும் நம் உரிமையும் காப்பாற்றிய இந்த கழகத்தினுடைய தலைவர் அல்லவா இனி தமிழ்நாட்டினுடைய நிரந்தர தலைவராக இருந்துட முடியும். இதை தவிர்த்து மாற்றி காட்டிட எவரால் முடியும்? நான் கேட்கின்றேன். எவரால் முடியும்? நான் இந்த பேசுகின்ற இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் காதிலே வாங்கக்கூடிய ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள், ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள், கவுன்சிலராக நிற்க போகிறவர்களும் சரி, எம்எல்ஏக்களாக நிற்க போகிறவர்களாக இருந்தாலும் சரி, எந்த பதவிக்கு போட்டியிட போகிறவர்கள் இருந்தாலும் சரி, உங்கள் நலனுக்காக ஒன்று சொல்கின்றேன். உங்கள் காசுகளை இனிமே கொட்டி ஏமாந்து விடாதீர்கள். எங்களுடைய ஓட்டுகள் ஏற்கனவே பெறப்பட்டு விட்டன. அது தெரிகிற தினம்தான் அந்த வாக்கு எண்ணிக்கையை தினம். மறந்து விடாதீர்கள். உங்களால் இனி ஆட்சியிலே அமர முடியாது. எம்ஜிஆர் காலத்திலே உள்ளாட்சி எலெக்ஷன்ல நாங்கள் ஜெயித்தோம் என்று சொன்னார்கள். நேற்று 2 வருஷத்துக்கு வந்த கட்சியில தோத்துட்டு நாங்க எம்ஜிஆர், நீ என்ன எம்ஜிஆரா? இல்ல எம்ஜிஆர் இல்ல, தளபதி. நேரா ஒரு முதலமைச்சர் தான் ஆவாரா? ஆமா, ஆயிட்டாரு. என்ன பண்ணுவாங்க? எங்கள் கழக தலைவர் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவார். கழக தலைவரே லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணியாச்சு. உங்க கழக தலைவர் எங்கன்னே தெரியல. அவராவது ஒரு பேச போறார். கயவர்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாம அவர்கள் சொன்னதுக்கு தான் நான் பதில் சொல்கிறேன். கொஞ்ச நஞ்ச வார்த்தைகளா அவருடைய சொந்த வாழ்க்கை வெக்கமாக இல்லையா? வெக்கம் அவர்களுக்கு வெக்கம் இருக்காது. ஏனென்று சொன்னால்
மனைவியாருக்கும் துணைவியாருக்கும் இணைவியாருக்கும் இலக்கணத்திலே அர்த்தத்தை கண்டுபிடித்த ஒரு கட்சியினுடைய தலைவரை சார்ந்த கட்சி. அது எப்படி இருக்கும்? காலை உணவு மனைவியார் வீட்டிலும், மதிய உணவு துணைவியார் வீட்டிலும் இசட் பிளஸ் பாதுகாப்போடு சென்று உணவருந்தி ஆட்சி அமைத்தவர்களுக்கு எங்களை பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது? என் தலைவனை பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது? வெட்கமாக இல்லையா? அரசு வரி பணத்திலே காலை உணவு மனைவியார் வீட்டிலும், மதிய உணவு துணைவியார் வீட்டிலும் உணவருந்தி விட்டு நீ எல்லாம் எங்களை பார்த்து பேசுகின்றார். அதான் வெட்கம், மானம், சூடு, சொரண இது இருக்கிறவங்க பேச மாட்டாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த வகையிலே நான் பாராட்டுகிறேன். இந்த நேரத்தில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்கும் போட்டுதலுக்கும் உரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் முதல்வர் சட்டசபையிலே உள்ளே வரும் பொழுது இவர் எந்திரித்து நின்று வணக்கம் வைப்பார். வணக்கம் வைப்பார். வணக்கம் வைக்காதவர்களை பற்றி அது அவை குறிப்பிலும் கிடையாது, அவை மரபும் கிடையாது. மரபு உண்டு, விதி கிடையாது. இருந்தாலும் 4.5 ஆண்டு காலம் அவரும் முதல்வராக இருந்திருக்கிறார். இருந்தாலுமே கூட அவர் எழுந்து ஒரு மரியாதைக்காக எந்திரிச்சு வணக்கம் வைக்கிறார். ஏனென்று சொன்னால் மக்கள் ஏகோபித்த ஆதரவை பெற்ற ஒரு தலைவன் சட்டசபைக்குள்ளே வரும்பொழுது ஒரு அரசியல் நாகரிகத்திற்காக, ஒரு முதல்வர் என்கின்ற அந்த ஒரு காரணத்திற்காக எழுந்து வணக்கம் வைப்பதுதான் ஒரு மரபு. அதுதான் அரசியல் நாகரிகம். நீ அமர்ந்து கொண்டே இருந்தால் இதற்கு என்ன அர்த்தம்? மக்களை நீ என்னைக்கு மக்களை மதிச்ச? நீ என்னைக்கு மக்களை மதிச்ச? கொடி கட்டி இருக்கியா? போஸ்டர் ஒட்டி இருக்கியா? அதெல்லாம் ஒட்டி இருந்தீங்கன்னா உனக்கு அந்த மரியாதை தானா வரும். born with silver spoon அப்படிதான் இருக்கும். பரவாயில்ல, அது அவங்க பிரச்சனை. இனிமே கடைசி வரைக்கும் அந்த சில்வர் ஸ்பூனோட போயிட்டு அவ்வளவு. ஆகையினாலே இந்த தமிழக வெற்றி கழகம் கூட்டணியே இல்லாமல், கூட்டணி என்றே ஒன்று இல்லாமல் 108 தொகுதியிலே வெற்றி இருக்கிறது என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வாக்காள பெருங்குடி மக்களே, கழக தோழர்களே, கூட்டணி கட்சியினுடைய தோழர்களே, இன்று காங்கிரஸ் நம்முடன் இணைந்திருக்கிறது, ஐயுஎம்எல் இணைந்திருக்கின்றது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்திருக்கின்றது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் நம்மளோடு இணைந்திருக்கிறது.